லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 17 தொடக்கம் 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் என்னை மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அழகான நற்செய்தி பகுதி எங்களுடைய வாழ்வுக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய வாழ்க்கை முறைக்குள்ளே அது ஒரு அழகான அனுபவம் என்பதை நாங்கள் சிந்திக்க இந்த நற்செய்தி பகுதி எங்களுக்கு தெளிவுபடுத்தி நிற்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிற பொழுது, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி இறை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஏனென்று சொன்னால், அவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த ஞானத்தை குழந்தைகளினூடாக கொடுத்து இந்த உலகத்திலே பல புதுமைகளை நிகழ்த்த வல்லவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பதை விட ஆண்டவரின் ஞானம் உள்ளவர்களாக வாழுவதே உலகில் தலை சிறந்தது என்ற இறை வார்த்தை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய பெயர்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பெயர்களை அன்பு செய்கிறோம். எங்களுடைய பெயர்கள் எங்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவரை நாங்கள் சந்திக்கிற பொழுது, நாங்கள் பெயர் சொல்லி கூப்பிடுகிற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த மகிழ்ச்சி ஆண்டவரிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு முக்கியமான கண்ணோட்டமாக இருக்கிறது. சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய பெயரை சொன்னால் பேய்கள் கூட அடிபணிகின்றன என்று சொல்லி அங்கே சீடர்கள் வியந்து நிற்கின்றார்கள். அது எவ்வாறு சொன்னால், ஆண்டவர் இயேசுனுடைய பெயர், இயேசு என்கின்ற நாமம் ஒரு வல்லமையின் நாமம். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பெயர்களை அன்பு செய்கிறோமோ அதே அன்பை இந்த ஆண்டவரின் பெயரிலே அன்பு செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த பெயர், அந்த நாமம், ஆண்டவர் இயேசு என்கின்ற நாமம் ஒரு அழகான விடுதலையின் நாமமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தை கொண்டு பேய்களை அடிபணிய செய்து அங்கே ஆண்டவர் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய பெயர்களை சொன்னால் கூட இந்த சாத்தான்கள் பேய்கள் அடிபணிகின்றன என்று சொல்லி. பிரியமான சகோதரர்களே, இவ்வாறு பல மனிதர்கள் அறிய இருந்த அந்த ஞானத்தை கடவுள் இந்த சாதாரண சீடர்கள் மத்தியிலே கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளவோ பேர் இந்த விடயங்களை பற்றி அறிய இருந்தார்கள்,
இந்த விடயங்களை பற்றி கேள்விப்பட இருந்தார்கள், இந்த ஞானத்தை பற்றி பெற்றுக்கொள்ள இருந்தார்கள். ஆனால் யாரும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், சாதாரணமான சீடர்களாகிய உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அங்கே அழகான ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு வாகனம் பல பொருட்களை ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. இவ்வாறு சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த பாதையோரமாக இருந்த ஒரு தடை, அந்த தடையை மீறி அந்த வாகனம் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த வாகனத்தை அந்த தடைக்குள்ளாலே கொண்டு செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வாகனம் மிகவும் உயர்வான ஒரு வாகனமாக இருந்தது. அதனாலே அந்த தடையை மீறி போக முடியாமல் இருந்தது. அப்பொழுது அந்த வாகனத்தினுடைய சாரதி அந்த வாகனத்தை பல்வேறு நிலைமைகளிலே செலுத்தி அந்த தடையை தாண்டி அந்த தான் செல்லவிருந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தவராக இருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு சிறுவன் அதை கண்டுவிட்டு ஒரு ஆலோசனையை சொல்ல முற்பட்டவனாக இருந்த பொழுது அந்த சாரதி தன்னுடைய பணிகளிலே தன்னுடைய முயற்சியிலே முழுமையாக கவனித்தவராக இருந்தார். இவ்வாறு பல மணி நேரம் செலவழித்த பிற்பாடு அந்த சாரதி அந்த பையனை பார்த்து, நீ என்னமோ எனக்கு சொல்ல முற்பட்டாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த சிறுவன் சொன்னான், ஆம், நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் இருக்கின்ற இந்த டயர்ல இருக்கிற காத்தை நீங்கள் குறைத்து விடுங்கள், இந்த தடையை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு போக முடியும், இந்த வாகனத்தின் உயரம் குறைவாக அங்கே இருக்கும், நீங்கள் நகர்ந்து செல்ல முடியும் என்று சொல்லி ஒரு சிறிய ஆலோசனையை அங்கே கொடுத்தான். அது ஒரு பெரிய விடுதலையாக அந்த வாகனம் அந்த தடையை தாண்டி போகிறதற்கு வழிவகுக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் இந்த சிறுவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். பல மணி நேரம் செலவு செய்தும் அந்த சாரதியாலே அந்த ஓட்டுநராலே அந்த வாகனத்தை அந்த தடையை தாண்டி அந்த தடை பகுதியை தாண்டி செலுத்த முடியவில்லை. ஆனால் அந்த ஒரு சிறிய பையனுடைய ஆலோசனை அங்கே பெரிய ஞானமாக பெரிய விடுதலையாக அங்கே மாறுகிறது. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொன்ன இறை வார்த்தையின் வல்லமையாக இருக்கிறது. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து கடவுள் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். பல அற்புதமான காரியங்கள் இன்றைய சூழ்நிலையிலே சிறிய சிறிய மனிதர்களால் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது கடவுளினுடைய ஞானமாக இருக்கிறது. கடவுளுடைய அழைப்பை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது சாதாரண மீனவர்களையும் சாதாரண பாவிகளையும் வரி தண்டுபவர்களையும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களையும் அழைத்து இந்த உலகத்தின் நற்செய்தியாளர்களாக ஞானம் கொண்டவர்களாக அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த திரு அவையின் தலைவர்களாக மாற்றுகின்றார். பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் விடுத்து, ஞானிகளையும் அறிஞர்களையும் விடுத்து, சட்ட வல்லுநர்களையும் விடுத்து ஆண்டவர் சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரணமாக வாழ்ந்த சாதாரண தொழிலை செய்த மனிதர்களுக்கு இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுத்து ஞானிகளாகவும் தகுதியை கொடுக்கிறார். இதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய செயல்பாடாக இருக்கிறது. அது ஒரு ஞானமாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, ஆகவே ஆண்டவருடைய ஞானத்தை பெறுவதற்கு நாங்கள் ஆண்டவரை போல சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு வாழுகின்ற ஞானமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வழி நடக்க வேண்டும். இயேசுவினுடைய நாமம் உயர்வானது என்ற அடிப்படை விசுவாசத்தோடு வாழுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிற பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய அந்த அளப்பெரிய ஞானத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே அருமையான சகோதரர்களே, ஞானமுள்ள மனிதன், ஞானமுள்ள கிறிஸ்தவன் ஆண்டவருடைய இயேசு என்கின்ற அந்த நாமத்தை கொண்டு வாழுகின்றவனாக அவன் தன்னுடைய வாழ்விலே வாழுவான். அந்த ஞானத்தின் அடிப்படையிலே நேர்மை, உண்மை போன்ற புண்ணியங்களோடு மற்றவர்களோடு நான் நல்ல பகிர்விலே வாழ வேண்டும் என்கின்ற புண்ணியங்களோடு வாழுகின்ற மனதை கொண்டிருப்பான். ஆகவே ஞானத்தை தேடி நாங்கள் பயணம் செய்வோம். நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே சாலமோன் கடவுளிடமிருந்து ஞானத்தை கேட்கின்றார். ஏனென்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய மக்களை ஆளுவதற்கு, உம்முடைய மக்களுக்கு நீதி தீர்ப்பை வழங்குவதற்கு எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று சொல்லி சாலமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்கின்றவனாக இருக்கின்றார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலான ஞானத்தை, உனக்கு முன்பும் இப்படியொரு ஞானத்தோடு யாரும் இருந்ததில்லை, உனக்கு பிறகும் இப்படியொரு ஞானத்தோடு யாரும் இருக்க போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த வல்லமையை
சாலமோனுக்கு கொடுக்கிறார். இதுதான் கடவுளினுடைய பார்வையாக இருக்கின்றது, கடவுளினுடைய ஞானமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே ஞானமுள்ள கிறிஸ்தவர்களாக, நற்செயல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே செயற்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ மன்றாடுவோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.